ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் தோசா ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற தோசா எல்லாமே நீங்கள் 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான மில்லட்ஸ் தோசா ரெசிபீஸ்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தோசை என்ன பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு தோசை. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு பச்சைப்பயிரை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா ஊறின பச்சைப்பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு ஊற வச்ச தண்ணியோட சேர்த்தே நம்ம அரைச்சிப்போம். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. இதில் ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வரமிளகா சேர்த்து கூட செய்யலாம், டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பச்சைப்பயிறு நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு அரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். அப்படி நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது பச்சைப்பயிறு தோசை உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை அப்படியே நம்ம சூடான தவாவில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண கேரட்டை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கீ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து இன்னும் அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். இதுக்கு காரமான சட்னி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி தோசை. ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் நறுக்குன வெங்காயம், நறுக்குன பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், அப்புறம் உப்பு, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். அதை சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சிக்கோங்க. நம்ம ரவா தோசைக்கு எப்படி வந்து பேட்டர் ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு நீர்க்க கரைச்சிக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு ராகி தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ராகி தோசை செய்கிறதுக்கு தவா வந்து நமக்கு நல்லா சூடாக இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு தோசை போட்ட உடனே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றி ஊற்றினா தான் உங்களுக்கு ரவா தோசை எடுக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் கோகோனட் சட்னி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து தக்காளி சட்னி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ராகி தோசை ரெசிபி. இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி ரவை தோசை. இட்லி ரவைங்கிறது நம்ம அரிசியை நல்ல பொடியாக வந்து ரவை சேப்புக்கு நல்ல குருணையாக அரைச்சி எடுத்துப்பாங்க. இது உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ரவையை யூஸ் பண்ணி தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். இதையும் நம்ம 20 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த 1 கப் அளவு இட்லி ரவை எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி அலசிப்போம். ஏன்னா இதுலேயே வந்து தூசி இருக்க ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறேன். இதை நல்லா அலசிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது அது நமக்கு சீக்கிரமாகவும் ஊறும். ஏன்னா அதுக்கு ரொம்பவே ரவை ஷேப்பில் குருணையாக இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக நமக்கு ஊறிடும். அதனால் நல்லா ஹாட் வாட்டரை அதில் ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவலில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசைனால உங்களுக்கு ஒரு தோசைக்கு ஒரு லைட்டான புளிப்பு சுவை வேணும். அதுக்கு தான் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். தயிரை அவலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக மிக்சியில் அரைச்சிக்கலாம்.
இப்போ நாம நல்லா ஊற வச்சிருக்கிற இட்லி ரவைய ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்பவே தண்ணியா ஆயிடும். இப்போ தோசை சரியா வராது. அதனால தண்ணிய நல்லா புழிஞ்சிட்டு நாம அத மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. இதே போல நம்ம ஊற வச்சிருக்கிற அவலையும் நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நான் அவலும் எடுத்துட்டு அரைச்சிட்டேன். அதையும் நம்ம இட்லி ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். 1, 2 மிக்ஸ் ஆகாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காமலே செய்யலாம். தோசை நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடான தவால தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு இட்லி ரவை தோசை இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. இது உங்களுக்கு தோசை சாப்பிட்ற டேஸ்ட்லேயே தான் இருக்கும். இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே இட்லி ரவை யூஸ் பண்ணி நீங்கள் பணியாரம் கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேணால் இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு சட்னி நீங்கள் உங்கள் விருப்பம் போல் தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம 4வதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மங்களூர் ஸ்டைல் நீர் தோசை. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். இதில் ஒரு 2 மணி நேரம் நம்ம இந்த ரா ரைஸை ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி, நான் 1 கப் பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரைஸை தான் யூஸ் பண்ணி நம்ம நீர் தோசை செய்ய போகிறோம். இந்த நல்லா ஊறின அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாம். சரி பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ஊறின அரிசி ஊறிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஊறின அப்புறம் அரைச்சிக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த நீர் தோசைக்கு அந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கணும். தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அப்படின்னா தான் தோசை உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இல்லாட்டி ஒரு வரன்னு இருக்கும் தோசை. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு தோசையும் ரொம்பவே நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்ல சூடான தவால நல்லா சுற்றி ஊற்றிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு நல்ல தோசை, சூப்பரான ஒரு தோசை கிடைக்கும். பேப்பர் தோசை மாதிரி. இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். ஒரு சூப்பரான நீர் தோசை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உங்களுக்கு கிறிஸ்பியாலாம் கிடைக்காது. ரொம்ப சாஃப்டாக தான் கிடைக்கும். அதே போல் தோசையும் உங்களுக்கு ஒயிட்டாக தான் கிடைக்கும். இதுக்கு நான் செஞ்சது பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி செஞ்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா அடை தோசை. அடை தோசை ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, இல்லைன்னா டின்னர் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்திங்கன்னா, நான் 1 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் துவரம் பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு. இதிலெல்லாம் நம்ம 4 வகையான பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சேர்த்து அந்த அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தேவைப்படும். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அடை தோசைக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ எந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கலாம். 1 கப் அளவு அரிசி அதாவது இட்லி அரிசிக்கு 1/4 கப் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் உளுந்தம்பருப்பு. இது பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம்.
ஸோ இது 4 வகையான பருப்பு வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துட்டோம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா வந்து ஊறணும். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக வந்து அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் ஏற்கனவே இட்லி மாவு போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் அதிலே வந்து நான் இந்த அடை மாவுக்கும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அடைக்கி இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சீரகம், கடைசியாக சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியான தோசை. அடுத்து நம்ம பார்க்க போகிற தோசை ரெசிபி பார்த்திங்கன்னா அவல் தோசை. அவல் தோசைக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அந்த நல்லா ஊறின அவலை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதே தோசையில் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்டாட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம எந்த அளவு அரைச்சிக்கலாம்னா இந்த அளவு நல்ல மாவாட்டும் நல்ல பேஸ்டாட்டும் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நல்லா இதை நம்ம தோசை மாவு பக்குவத்தில் கரைச்சி எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டான தோசை. இந்த தோசைக்கு ரொம்ப இன்னும் டேஸ்ட்டை வந்து நல்லா கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அடை தோசை மாதிரி நல்லாயிருக்கும். அவளும் கோதுமை மாவும் சேர்ந்து செய்கிற ஒரு அடை தோசை டைப்பில் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்து தோசையோட கலரும் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிட்டு நம்ம நார்மலாக தோசை ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா தோசையும் ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான தோசை தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.